வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி பரிசு 5000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும், இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உண்மையாகவே தீபாவளி பரிசு 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா இல்லையா? அலைமோதும் கூட்டம், மக்கள் கூட்டம், வீடு வீடாக டோக்கன் விநியோகிக்கப்படுகிறதா, என்னதான் இதில் நடக்கிறது? உண்மையை தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னன்றதை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் மக்களே. ஸோ தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 15 தினங்களே இருக்கின்ற நிலையில் தீபாவளிக்கு டோக்கன் வெளியிடுறதா தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ அரிசி கோதுமை உடன் 5000 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரிசி கோதுமை மற்றும் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். யாருக்கெல்லாம் இது லாபமாக இருக்கும், யாருக்கு இது பயனடைவார்கள் அப்படின்ற தகவல்களை வீடியோ பதிவை முழுமையாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்கள் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி பரிசு பொருட்களை அரசு வழங்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. தீபாவளிக்காகவே பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைகளுக்கு பரிசு பொருட்களை தயாரிக்கும் வண்ணங்கள் போயிட்டுருக்குங்க. 5 அரிசி கோதுமை உடன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகையாக அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்குது. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை தீபாவளி பரிசுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏழை எளிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது ரொம்ப பயனடைவாக இருக்கும். ஸோ தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இவர்களுக்கு இதை வழங்கலாம் அப்படின்ட்டு அரசு முக்கியமான அறிவிப்பிட்டிருக்காங்க. ஸோ அறிவிப்பின்படி வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய அறிவிப்புகளும் மேலும் ரொக்க பணம் வழங்குவது குறித்து தற்பொழுது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றி உங்களுக்காக சொல்ல போகிறோம். ஸோ NPHH, PHH, AYY இந்த வகையான 3 வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த போகிறதா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் பொதுவாக ரேஷன் அட்டைகள் இந்த 3 வகையான அட்டைகளாக பிரிக்கப்படுறது வழக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூலமாக அரிசி இலவசமாகவும், துவரம்பருப்பு, சினை, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் தகுதியான பெண்களுக்கு வங்கி கணக்கு மூலமாக செலுத்தப்பட்டு வருகிறது. இதனால் ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மற்றும் திருநங்கைகள் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களே நேரடியாக வழங்கப்பட்டும் வருகிறது. மேலும் தீபாவளி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இம்மாதத்தில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வங்கி கணக்கில் வரவு வைக்கலான்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ 5000 ரூபாய் இந்த ரேஷன் அட்டையில் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் டோக்கன்கள் அனைத்துமே பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் இல்லை அப்படின்ற உங்களுடைய மாவட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்களில் போய்ட்டும் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ரேஷன் அட்டைகளுக்கு பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் கண்டிப்பாக வழங்க போகிறாங்க. இதற்குண்டான அரசு அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வந்துவிடுங்க. டோக்கனை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.